ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சஸ்டிக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ரெடிமேட் ரசம் பவுடர் தான் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த துவரம்பருப்பை கலர் மாறாத அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வறுக்கும் போது தீஞ்சு போயிடக்கூடாது, கலர் மாறிடக்கூடாது, அதை கவனமாக பார்த்துக்கணும். நல்லா ஓரளவுக்கு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த பொடி வச்சு யூஸ் பண்ண போகிறதுனால நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு தனி பாத்திரத்தில் வச்சுட்டு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மல்லி, தனியா விதைகள் சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை வறுக்கும்போதும் கலர் சேஞ்ச் ஆகிடாமல் பார்த்து கவனமாக பண்ணணும், தீஞ்சு போயிடக்கூடாது. நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது 1/2 கப் சீரகம், 1/2 கப் மிளகு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். இதுவும் தீஞ்சிடக்கூடாது, கலர் மாறிடக்கூடாது, பக்கத்தில் இருந்து கவனமாக வறுக்கணும். இதையும் தனியாக எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தட்டி ஆற வைக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1 கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை இலைகள் நல்லா சருகாக காயிற அளவுக்கு வறுக்கணும். இதை நல்லா பொறுமையாக வறுக்கணும். வறுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு வறுத்துட்டு இதையும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ஜாமானோடு சேர்த்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 10 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ரெண்டையும் சேர்த்து இதுலேயும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மிளகாய் கரைஞ்சிடக்கூடாது, கவனமாக பண்ணணும். இப்படி எல்லா பொருளையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நம்ம பண்ணுற பொடி கெட்டு போகாது. ஏன்னா இது நம்ம வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து 1 கை பிடிக்கிற அளவுக்கு புளி, அதையும் எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டு அதுலேயும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொடி கெட்டு போயிடும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும். புளியையும் இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 முழு பூண்டு, அதை இடிகளில் வச்சு 1-2 தட்டியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பூண்டையும் நல்லா வறுக்கணும். பூண்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அந்தளவுக்கு வறுக்கணும். தோல்லாம் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா தட்டி போட்டுடலாம். இதையும் எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போது நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரசத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும். மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காய பவுடர், அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அரைச்ச பவுடரை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வைக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே சூடாக இருக்கும் மிக்சியில் அரைச்சதுக்கு. அதை சூடோடவே நம்ம பாட்டிலில் போட்டு வச்சோம் அப்படின்னா வேர்வை அடித்து கெட்டு போயிடும். அதனால் இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தாங்க சேர்க்கணும். அதை ஊற்றி அதில் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 7-8 காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டு நல்லா பொரித்து இதை ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பொடி, அதில் சேர்த்து கொட்டிடணும். கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால கெட்டு போய்டும் அப்படிலாம் நினைக்க வேண்டாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த பொடி. நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே அந்த பொடியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க, நல்ல லைஃப் கிடைக்கிது. இப்போ நான் அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டேன். இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாட்டில். இந்த பாட்டில் ஃபுல்லாக எனக்கு நான் போட்ட அளவுக்கு பவுடர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பொடியை யூஸ் பண்ணி ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உடம்பு சரியில்லாத நேரமோ இல்லை அவசரமாக பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி விடுற டைம்லேயோ இதில் ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.